நிறைய பேர் இந்த சொசைட்டியில் உனக்கு என்ன, நீ பொண்ணு தானே, ஜாலியாக இருக்க, வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு உனக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுட்டு டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்க, உன்ன மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தராச்சும் உங்கள் லைஃப்பில் கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கேட்குறவங்க யாராச்சும் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் கிட்ட கேட்டிருக்கீங்களா, இந்த லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நீங்கள் இந்த லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கீங்களான்னு அப்படின்னு ஒரு தடவை கேட்டிருந்தா கண்டிப்பாக அடுத்த பொண்ணுங்களை பார்த்து நீ பொண்ணு தானே, ஹாப்பியாக இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, உன் லைஃப்பில் ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா பொண்ணாக இருக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த சொசைட்டியில் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. பையனாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம், யாரோட பெர்மிஷனும் யாரோட பேச்சும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. இதுவே பொண்ணாக இருந்தால் எல்லாருக்கிட்டையும் நம்மளுக்கு என்ன எது வேணும் வேணாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம பெர்மிஷன் கேட்கணும், எல்லாரோட பேச்சையும் நம்மளோட ஒப்பீனியனாக கேட்கணும். ஆனால் நம்மளோட ஒப்பீனியனை நம்ம யாருமே கேட்க மாட்டாங்க. அதை மீறி நம்ம இஷ்டத்துக்கு தான் இருப்போம், இல்லை நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அது எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை நம்மளுக்குள்ளே வந்துடவே கூடாது. அப்படியே வந்துட்டாலும் அதை நிறைய பேர் பேசி 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 நம்மளே அந்த நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த வெறுக்க வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு டிமோட்டிவ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் அவ்வளோ ஒஸ்டானவங்க. நம்மளை டிமோட்டிவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நம்ம தேவையில்லாமல் ரொம்ப கீழ்த்தனமாக சீப்பாக நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால நம்ம சுற்றி நம்ம பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களால நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தான் வருமே தவிர நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களால கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் போது எனக்கு என்னென்னா, நம்ம ஏன் அவங்க பேச்சை கேட்கணும், நம்ம ஏன் நம்மளோட லைஃப்பையும் அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தவங்க சொல்கிறபடி அடுத்தவங்க கேட்டு அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு தான் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. நம்மளோட எல்லாரோட மென்டாலிட்டியும் அப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா நம்மளா ஓனாக செய்ய முடியல, அடுத்தவங்களை கேட்டு அடுத்தவங்க நம்மளுக்கு நம்பிக்கை தைரியம் கொடுத்தா தான் நம்மளால பண்ண முடியுது. அப்படி இருக்கும் போது நம்மளால எங்கேருந்து பொண்ணாக இருந்தால் ஜாலியாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். இனிமேல் நீங்கள் யாரையாச்சும் நீ உனக்கு என்ன ஹாப்பியாக இருக்க அப்படின்ற வார்த்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.